நமஸ்காரம். இந்த இறைவனின் சொந்த பூமி கேரளத்தில் இந்த தடவை 32வது பகுதி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கேரளாவை இறைவனின் சொந்த பூமி என்று சொல்வார்கள். பரசுராமர் தன்னுடைய கோடாரியை எரித்து கடலில் இருந்து மீட்ட பூமி. திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை எல்லா மதத்தினருக்கும் மிகவும் புனிதமான பூமியாக கருதப்படுவது. அங்க நிறைய முதல்ல பிரான்சிஸ் சேவியர் இறங்கினார் என்று சொல்வார்கள். சென்ட் தாமஸ் இறங்கினார் என்று சொல்வார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய் பட்டணத்திலிருந்து காசர்கோடு வரை முஸ்லிம்களுடைய 42 புனித தலங்கள் இருக்கின்றன. அங்க இறைவனே அந்த வெண்மையான சலவை கல்லினால் அமைந்த மசூதிகளை கட்டினார் என்று சொல்வார்கள். இப்படி இறைவனுடைய சொந்த பூமி என்று சொல்லுகின்ற அந்த கேரளத்திலே பல பல திருத்தலங்கள் இருக்கின்றன. அதில் 13 திருத்தலங்கள் திருமாலுக்குரியவை. அவையெல்லாம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைநாட்டின் 67வது திருப்பகுதி திருவன்வண்டூர் ஆகும். இது திருச்செங்குன்றூர் கோட்டயம் சாலையில் அமைந்தது. திருமால் பாம்பனையப்பன் கமலநாதன். இந்த பாம்பனை என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பாம்பு என்பது திருமாலுடைய வாழ்க்கையில அது நின்றால் குடையால், இருந்தால் ஆசனமாம், நடந்தால் செருப்பாம் என்று திருமாலுக்கு இணை பிரியாத அன்பராக தொண்டராக ஆதிசேஷன் இருக்கின்றார். அதனால அவருக்கு அங்க பாம்பனை அப்பன் என்று பெயர். கமலநாதன், தாமரைக்கும் திருமாலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமக்கெல்லாம் தெரியும், ஆண்டாள் பாடியிருக்கிறாள். அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய கரங்கள், அவருடைய பாதம், அவருடைய நாபி, உந்தி, தொப்புள் எல்லாமே தாமரைமயமானவை என்று பாடியிருக்கிறார். வேதத்திலையும் இந்த மாதிரி ஒரு பகுதி வருகின்றது. மேற்கு நோக்கி நிற்பவர். திருமால் ஆலயங்கள்ல மேற்கு நோக்கி நிற்பது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். சிவ ஆலயங்கள்ல கூட மேற்கு நோக்கி ஆலயங்கள்னா அதற்கு தனி மதிப்பு உண்டு. திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வர வழியில அங்கமங்கலம் என்று ஒரு கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலேயே கேம்ப் எல்லாம் போட்டிருக்கிறோம். அது மேற்கு நோக்கிய சிவாலயம். அதனால திருமால் ஆலயத்துல மேற்கு நோக்கியது இன்னும் மிக மிக குறைவாகவே இருக்கும். கமலவல்லி நாச்சியார் தனி சந்நிதி கிடையாது. நமக்கு தெரியும், கேரளத்துல ஒரே ஒரு கோவில்ல மட்டும்தான் அம்பாளுக்கு தாயாருக்கு தனி சந்நிதி உண்டு. மற்ற எல்லா இடத்துலையும் திருமாலுடைய மார்பில் உரையும் மகாலட்சுமியைத்தான் வணங்குகின்றார்கள். பாபநாச தீர்த்தம். வேத ஆலய விமானம் புகழ்பெற்றவை. மார்க்கண்டேயருக்கும் நாரதருக்கும் காட்சி கொடுத்தார். நம்மாழ்வார் 11 பாடல்கள் பாடினார். பிரம்மன் நாரதரை சபித்தார். ஒரு தடவை நாரதர் பிரம்மாவை கேலி பண்ணினார். அப்புறம் குரங்குகளை கேலி பண்ணின போது உனக்கு குரங்கு மூஞ்சி வரும்னு வானரங்கள்லாம் சபித்தன. பிரம்மாவையும் வர சபித்து விட்டார். அதனால நாரதர் தன்னுடைய அழகையும் திறமையையும் இழந்து விட்டார். பிரம்மன் நாரதரை சபித்த போது நாரதர் இங்கு தவம் செய்து நாரத புராணம் முதலிய நூல்களை ஏற்றினார். பாண்டவர்களுள் நகுலன் இந்த ஊர்கோயிலை திருத்தி கட்டினான். கேரளத்தின் பல திருமால் ஆலயங்கள் பாண்டவர்கள் எடுத்து கட்டியது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த தர்மருக்கு, பீமனுக்கு, அர்ஜுனனுக்கு, நகுலனுக்கு, சகாதேவனுக்கு அவர்கள் கட்டிய கோவில்கள் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அவர்கள் திருத்தி கட்டிய கோயில்கள் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த ஆலயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழையவை என்பதுதான் ஐதீகம். திருப்பாண்டவனூர் என்பதுதான் மருவி திருவன்வண்டூர் ஆயிற்று. மார்க்கண்டேயர் பெருமாளின் மூக்கு வழியே வயிற்றுக்குள் பாய்ந்து வயிற்றுக்குள் அண்ட சராசரங்களை கண்டார். இதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம் இதில் இருக்கின்றது. ஒரு மார்க்கண்டேயர் தவத்தினால கிருஷ்ணனுடைய வயிற்றுக்குள்ளே நிறைய திராட்சை கொத்துக்களை பார்க்கிறார். இது என்ன திராட்சை கொத்துக்கள் என்று பார்க்கிற போது கண்ணனுடைய அருளினாலே ஒவ்வொரு திராட்சை பழமும் ஒரு அண்டசராசரம், 1000
பூமிகள் 1000 சூரியங்கள் உடையது, ஒரு திராட்சை பழமும் அந்த மாதிரி கொத்து 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 கொத்தா கண்ணனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே தான் திருமாலுக்கு எவ்வளவு பெரியவர் கிருஷ்ணர் என்பது தெரிய வருகின்றது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹெயின்ரிச் ஜிம்மர் என்ற ஒரு ஜெர்மன் அமெரிக்காவிலே பிறந்தவர். அவர் நம்ம தமிழ்நாட்டு கோயில்களுக்கு வந்து பார்த்துட்டு நம்முடைய புராணங்களை எல்லாம் படித்து விட்டு, இந்த அண்டசராசரங்கள் பல, நம்ம பராசக்தி வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று போற்றுகின்றோம். இப்ப நம்ம பார்க்கின்ற இந்த சூரிய மண்டலத்தை போல கோடி கோடி மண்டலங்கள் இருக்கின்றன என்பது நம்முடைய புராணங்களில சொல்லி இருக்கிறது. அப்பதான் அந்த ஹெயின்ரிச் ஜிம்மருக்கு இந்த புராணங்கள் எல்லாம் எவ்வளவு விஞ்ஞான பூர்வமானவை, எதிர்காலத்தில் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை ஏற்கனவே இந்தியாவினுடைய புராணங்கள் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கின்றன, முற்கூட்டி சொல்லியிருக்கின்றன என்று ஐக்கிய நாடுகள்கிட்ட சொல்லி 108 100 நூல்களாக அந்த 18 புராணங்களை ரொம்ப பெரிய பெரிய சம்ஸ்கிருத அறிஞர்களை வைத்துக்கொண்டு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுல உலோக விஞ்ஞானம் என்ன, விமான விஞ்ஞானம் என்ன, கணிதம் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, பிசிக்ஸ் என்ன, ஜியாகிரபி என்ன, எத்தனை சயின்ஸ் உண்டோ அத்தனை சயின்ஸையும் பற்றி நம்ம புராணங்களிலே இருக்கின்றன. இதெல்லாம் மெட்ராஸ்ல மோத்திலால் பனாரசி தாஸ் என்ற ஒரு கம்பெனி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப 100 புத்தகத்துல 86 புத்தகங்கள் நம்ம கேந்திரா லைப்ரரியில் வாங்கிட்டோம். இன்னும் 14 தான் வாங்க போறோம். எதற்காக சொல்லுகிறோம்? நம்முடைய புராணங்களை எல்லாம் பற்றி இதெல்லாம் கட்டுக்கதை, ஒரே பிராமணன் வந்து மற்றவனை ஏமாத்தி பணம் பிடிக்கிறதுக்காக எழுதின கப்சா என்றெல்லாம் நாத்திகர்கள் பிரச்சாரம் பண்ணுவார்கள். இன்னொரு பக்கம் பெரிய பெரிய விஞ்ஞான அறிஞர்கள், மேதைகள், அவங்க நம்ம புராணங்கள்ல இருக்கிற ஞானத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். அந்த ஹெயின்ரிச் ஜிம்மர் வந்து இந்தியாவினுடைய பண்பாட்டு இந்தியன் கல்ச்சரை பற்றி எழுதின புத்தகம் எப்போதும் நான் வலதுகை பக்கத்தில் வச்சிருப்பேன். அவ்வளவு நம்ம புராணங்களை கொண்டாடுகின்றார்கள். அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து தமிழ்ல மொழிபெயர்த்து ஐயப்பன் நூலாகவும் வெளியிட்டார். அதனால இந்த மார்க்கண்டேயர் திருமாலினுடைய வயிற்றுக்குள்ள இப்ப நம்ம பார்க்கிற இந்த சூரிய மண்டலம் இருக்கு பாருங்க, இத மாதிரி எத்தனையோ ஆயிரம் மண்டலங்கள் திருமாலுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்பது புரிந்தார். இதை பத்தி சொல்ற போது ரூஸ்வெல்ட்னு அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் இருந்தாராம். அவருக்கு எப்படிராப்பா இந்த நாட்டினுடைய பிரச்சனை, அவர் காலத்துலதான் பெரிய பெரிய உலக யுத்தங்கள்லாம் நடந்தது, இந்த போரெல்லாம் நம்ம எப்படி நம்ம சமாளிக்க போறோம் என்று கவலையா இருக்குமா. அவர் என்ன பண்ணுவாராம், வாஷிங்டனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போவாராம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போனா அந்த மலை மேல இருந்து பார்த்தா அந்த இருட்டுல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியும். அப்ப ரூஸ்வெல்ட் தன்னுடைய கூட வரவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, பாரு கடவுள் இவ்வளவு பெரிய இந்த உலகத்தையே சமாளிக்கிறாரு, நம்ம சின்ன நாடாகிய அமெரிக்காவையா அவர் சமாளிக்க மாட்டாரு, நாட்டை அவர் நல்லா பார்த்துவாரு, நம்ம கவலைப்படாம போய் நம்ம வேலை செய்வோம் என்று திரும்பி வருவாராம். அப்படி ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி பார்த்தா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு என்று தெரிய வரும். அங்க தெரிகிற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரிய மண்டலத்தை போல பெருசு. அவ்வளவு பெரிய உலகத்தை இறைவன் மிக அழகாக கவனமாக, இதை பத்தி நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளையோட ஒரு அழகான பாட்டு இருக்கிறது, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே அப்படின்னு. இப்பவும் விஞ்ஞானிகள் வந்து நம்முடைய காலங்களுடைய ஒழுங்கு, இந்த மரங்கள் பூ பூப்பது, பசுமாடு நாய் இதெல்லாம் குட்டி போடுவது, இதெல்லாம் இருக்கிற அந்த ரித்துன்னு சொல்லுவாங்க, அந்த பருவம்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கிற ஒழுங்கை பார்த்து விஞ்ஞானிகள்லாம் திகைச்சு போறாங்க. நேச்சர்ல, இயற்கையில இவ்வளவு ஒழுங்கு, இவ்வளவு காலம் தவறாமை, இவ்வளவு அமைப்பு, இவ்வளவு டிசிப்ளின் இருக்கின்றதே என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். இச்சம்பவம் இந்த ஊரில் நடந்தது. இந்த திருவன்வண்டூர்ல தான் இந்த மார்க்கண்டேயர் கிருஷ்ணனுடைய வயத்துக்குள்ள பூந்து இந்த அண்டசராசரங்களை எல்லாம் இந்த திராட்சப்பழ கொத்து போல பார்த்த சம்பவம் நடந்தது. இக்கதை மார்க்கண்டேய புராணம், பாகவதம், விஷ்ணு புராணம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமால் நாரதரின் சாபத்தை நீக்கினார்
இத்தலத்தை நம்மாழ்வார் பாடல் ஒன்று குறிப்பிட்டு வணங்குவோம். இடரில் போகம் மூழ்கி இணைந்து ஆடும் மட அன்னங்காள். அழகான அன்னப்பட்சிகளே, தடையே இல்லாத சுதந்திரமான தொடர்ந்து நடக்கின்ற போகத்திலே மூழ்கி இருக்கிறீர்களே. விடலில் வேத ஒலி முழங்கும் தன் திருவன்வண்டூர். நம்மாழ்வாருடைய காலம் 7வது நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே மலையாள தேசத்துல வேதங்கள் ஒலிக்கின்றன. விடலில் வேத ஒலி முழங்கும் தன் திருவன்வண்டூர். கடல் மேனிப்பிரான். அவருடைய திருமாலுடைய நிறம் எப்படிப்பட்டது? கடல் வண்ணன், கடல் வண்ணன், கடல் வண்ணன் என்று நம்மாழ்வாருடைய பல பாடல்கள்ல திருமாலுடைய நிறம் கடலுடைய நீல வண்ணம் என்று சொல்லுகிறது. கண்ணனை நெடுமாலை கண்டு உடலம் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமினே. இது அன்னம்பெடு தூது. நம்ம தமிழ் இலக்கியத்துல தூது என்பது ஒரு பெரிய இலக்கிய வகை. மேகத்தை தூது விடுவாங்க, அன்னப்பட்சிய தூது விடுவாங்க, கிளிய தூது விடுவாங்க. மதுரை சுந்தரேஸ்வரர் பேர்ல தமிழ் வீடு தூதுன்னே ஒரு அழகான புத்தகம் நான் வாங்கினேன். நெஞ்சம்பேடு தூது இருக்கு. நாராய் நாராய் செங்கால் நாராய்ன்னு பட்டீஸ்வரத்துல நாரை வீடு தூது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அந்த மாதிரி இந்த தூது இலக்கியம் என்பது நெஞ்சம்பேடு தூது. நம்முடைய தமிழ் இலக்கியத்துல இந்த தூது இலக்கியம் என்பது நம்முடைய மனத்தை, நம்முடைய நாரைய, நம்முடைய கிளிய எல்லாவற்றிலையும் ஃபேமஸ் காளிதாசன் எழுதிய மேக சந்தேசம், நல தமயந்தி கதையில நல வெண்பாவில் தமயந்தி அன்னப்பட்சிய நலன்ட்ட தூது விடுவது. இதுதான் தூது இலக்கியத்துல ரொம்ப முதல்ல சொல்லப்படுவது. எது உண்மையான தூது? நெஞ்சம்தான் தூது. அப்ப என் நெஞ்சே நீ போய் சொல்ல மாட்டாயா என்று நெஞ்சை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய பெருமையை, தன்னுடைய அன்பையெல்லாம் சொல்லுகின்றது தமிழ் இலக்கியத்துல தூது இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கிய வகையாகும். தமிழ் இலக்கியத்தில் தூது இலக்கியம் புகழ்பெற்றது. மேகம், அன்னப்பட்சி, கிளி, தென்றல், நாரை ஆகியவற்றை காவிய தலைவி தலைவரிடம் தூது அனுப்புவாள். மதுரை சிவனை பற்றிய தமிழ் விடு தூது புகழ்பெற்றது. காளிதாசன் மேகத்தை தூதாக அனுப்பும் மேக சந்தேசம் என்ற நூலை இயற்றினார். தமயந்தி அன்னப்பட்சியை நடராஜனிடம் தூது அனுப்பிய கதை அனைவரும் அறிந்தது. இத்தலத்தை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் எழுதிய பாடல் கீழே தரப்பட்டுள்ளது. இதுல அன்னம்பெடு தூது தான் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. தமயந்தி ஒரு அன்னப்பட்சியை பார்த்து அந்த நீ போய் என்னுடைய காதலை நலனிடம் சொல்லு என்று சொல்லி அந்த தமயந்தியோட படத்தை எப்போ போட்டாலும் அந்த அன்னப்பட்சிக்கு பக்கத்துல ரவிவர்மாவுடைய அந்த படம் ஓவியம் ரொம்ப உலக புகழ்பெற்றது. தமயந்தியும் அன்னப்பட்சியும் இருப்பது அது கேரளாக்காரங்க தானே. அதனால இந்த அன்னம்பெடு தூது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. தேவியும் உலகம் உயிரும் திருந்தி நிற்கும் யாவும் இறை கண்டீர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இறைவன் மயம். ஈஷாவாசிய உபனிஷதத்தினுடைய முதல் மந்திரமே ஈஷாவாசியமிதம் சர்வம். இந்த படைப்பு முழுவதும் இறைவன் மயம் என்பது. பூவில் திருவன் வண்டூர் உரையும் தேவாதி தேவன் மறுவன் வண்டூர் துளவமால். அப்படிப்பட்ட அந்த திருமாலை நாம் போற்ற வேண்டும். இப்படி இந்த திருவன் வண்டூர் ரொம்ப அழகான ஒரு ஊரு. கேரளத்தில் இருக்கிற அந்த 13 தலங்கள்ல ஒன்று. அதுவும் வைஷ்ணவ திருப்பதியில நம்மாழ்வார் பாடினது அப்படின்னா அதற்கு தனி சிறப்பு. அடுத்ததாக 68வது மலைநாட்டு திருப்பதி ஆகிய திருவட்டாறு என்பதை பற்றி விவரமாக பார்த்து விட்டோம். திருவட்டாரை பற்றி பெருமாள் என்பவர் ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார். அந்த நூலை பற்றி விவரமா 5-6 வாரங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 69வது திருப்பதி ஆகிய திருவித்துவக்கோடு சோரனூர் களிக்கோட்டை பாதையில் உள்ளது. கேலிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. பாரத புழை என்ற ஆற்றங்கரையில் உள்ளது. இங்கு திருமாலுக்கு உய்ய வந்த பெருமாள், அபயப்பிரதான பெருமாள். நம்முடைய பண்பாட்டில் இந்த அஞ்சாமை, இந்த அபயம் என்பது மிகப்பெரிய ஆன்மீக குணமாக கருதப்படுகிறது. அப்போ ஜனகருக்கும்
யாக்ஞவல்கியரிடம் நடந்த உரையாடலை பிரகதாரண்யக உபனிஷதம் என்ற உபனிஷதம் குறிப்பிடுகிறது. அதிலே யாக்ஞவல்கர் குறிப்பிடுகிறார், ஜனகரே, நீங்கள் அபயம் என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று. அதனால சுவாமி விவேகானந்தரும் ஆன்மீக குணங்களிலேயே மிக உயர்ந்ததாக இந்த அஞ்சாமை என்ற அபயத்தை தான் சொல்லுகிறார். அந்த மாதிரி பகவத்கீதையும் நல்ல முதிவர்களுடைய நல்ல குணங்களை பற்றி பேசுகிற போது அபயம் சத்த சுத்தி, அஞ்சாமை தான் மிகப்பெரிய குணம் என்று சொல்லுகிறது. இதை பற்றி வினோபாஜி ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த குணங்கள் எல்லாம் பட்டியல் போடும்போது முதல் குணமாக அபயத்தை சொல்லுவாங்க. அப்போ மனித எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அந்த அபயம்தான் மிக உயர்ந்த குணம். என்னை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, யாரை பார்த்தும் நான் பயப்படக்கூடாது. அப்ப இரண்டு விதத்திலும் பயம் இல்லை. ஆகவே என்னை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆன்மீக குணம். அதனால நம்ம பண்பாட்டுல ரிஷிகளுடைய ஆசிரமத்துல மான்கள் எல்லாம் துள்ளி விளையாடு. ஒரு ரிஷி உண்மையான முனிவரா இல்ல போகஸ் அது போலியாளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசிரமத்துல இந்த கருப்பு மான்கள் பயமில்லாம துள்ளி குதிக்குமா, இதுதான் ரிஷியினுடைய தவத்துக்கு அளவுகோல். அங்க அஞ்சாத அந்த மான்கள் எல்லாம் குதிச்சுதுன்னு வச்சுங்கோ, அந்த ரிஷி உண்மையான தவத்தினர், அவனை பார்த்து எந்த உயிரும் பயப்படாது. நானும் கேந்திரத்துல மாமாஜியும் ஒரு தடவை அகமதாபாத்ல இருந்து சோம்நாத்துக்கு ரயிலில் போனோம். ராத்திரி 11 மணி. உங்களுக்கு தான் தெரியும், குஜராத்தில் ராத்திரி 11 மணிக்கு தான் அஸ்தமிக்கும். ஏன்னா அது நம்முடைய மேற்கு கரையில் இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்துலலாம் சாயங்காலம் 7 மணிக்கே அஸ்தமிச்சிரும். அங்கே குஜராத்லலாம் ராத்திரி 11 மணிக்கு கூட சூரியன் இருக்கும். அப்போ பார்த்தா பெண்கள் எல்லாம் வயல்ல வேலை செய்கிறாங்க, மான்கள்லாம் வயல்ல குதிக்குது. அப்பதான் எனக்கு விவேகானந்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு லட்சிய தேசம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விவேகானந்தர் கூறுகிற போது, எல்லா ஆபரணங்களையும் அணிந்த ஒரு பெண் தன்னுடைய அப்பா வீட்டிலிருந்து கணவன் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு கூட பயப்படாம போவா. ரிஷிகளுடைய ஆசிரமத்துல மான்கள் எல்லாம் பயமில்லாம குதிச்சு விளையாடும். அந்த அளவுக்கு அபயம் என்பது பாரத நாட்டினுடைய பண்பாட்டிலே ஒன்றரை கலந்திருக்கிறது. நம்முடைய ரிஷிகள்லாம் அவ்வளவு அன்புமயமானவர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். அவர் குஜராத்ல நிறைய பயணம் பண்ணியிருக்கிறாரு. குஜராத்தில் சுவாமி விவேகானந்தர் என்பதை பற்றியே 2 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதனால அவர் இந்த அனுபவத்தை குஜராத்ல தான் பெற்றிருப்பார் என்று கூட எனக்கு தோன்றும். அந்த அளவுக்கு இந்த அஞ்சாமை, தைரியம். அப்புறம் வினோபாஜி சொல்லுவாங்க, அந்த பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான குணம் எது? அபயம், அஞ்சாமை. ஆனா அந்த நல்ல குணங்களுக்கும் கெட்ட குணங்களுக்கும் நடக்கிற போர்ல இந்த நல்ல குணங்களுடைய தலைவன் யாரு? அபயம், அஞ்சாமை. அவன்தான் இந்த இராணுவத்துல முன்னாடி நின்று இந்த போர் வீரர்களை எல்லாம் வழி நடத்துவான். கடைசியில யார் இருப்பான்? பணிவு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு போர் வீரனுக்கு அஞ்சாமை வேண்டுமோ அந்த அளவுக்கு பணிவு வேண்டும். அவனை பார்த்து எந்த உயிரும் பயப்படக்கூடாது. ஆகவே இந்த ஒரு பெரிய நற்குணங்களுடைய அணிவகுப்பை பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயம் வர்ணிக்கிறது. அதுல முதல்ல அபயம், அஞ்சாமை. நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை என்கிற மாதிரி நான் நடந்து கொள்வேன். அந்த இராணுவத்தினுடைய போர் படையினுடைய கடைசியில யார் இருப்பாங்க? பணிவு, பணிவு. அதனால ஒரு இராணுவம் இருந்ததுனாக்கா தலை சிறந்த வீரன் முன்னாடி இருந்து காப்பான். 2வது பெரிய வீரன் அந்த முதல் வீரனுக்கு முன்னாடி நிற்க மாட்டான், பின்னாடி இருந்து ரியர் கார்டு ஆக்ஷன் பேர். அதனால இந்த கப்பற்படையில அட்மிரல் அப்படிங்கிற போஸ்டுக்கு அடுத்த போஸ்ட் ரியர் அட்மிரல். அவன் பின்னாடி இருப்பான். கடைசியில இருந்து பின்னாடியில இருந்து யாராவது தாக்காம பாதுகாப்பான். அப்படி
பணிவும் நம்முடைய நற்குணங்களாகும். இதை குறிக்கும் வண்ணம் அந்த சுவாமிக்கு அபய பிரதான பெருமாள்னு பேரு. பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா திருமாலுடைய வலது கை இப்படி கீழ் நோக்கி இருக்கும், அப்ப அது அபயம். இன்னொரு கை பார்த்தீங்கன்னா மேல இருக்கும், அது வரதானம், அது வரதஹஸ்தம்னு சொல்லுவாங்க, இது அபயஹஸ்தம்னு சொல்லுவாங்க. திருமாலுடைய இந்த ரெண்டு கைகள் ஒன்று அபயத்தை தரும், அஞ்சாமையை தரும், இன்னொன்று வரத்தை கொடுக்கும். அதனால திருமாலுடைய இடது கை மேல் நோக்கியும் வலது கை கீழ் நோக்கியும் இருக்கும். அப்போ அதனால அதுல வலது கையில பெரும்பாலும் மாமேகம் சரணம் ரஜ, நீ என்னையே சரணடைவாயாக என்று எழுதப்பட்டிருக்கும். எங்க ஊர் உப்பிலியப்பன் கோவில், அந்த உப்பிலியப்பன் கோயில்ல திருமாலுடைய கையில வரத்தால எழுதின மா சுச்ச, நீ வருத்தப்படாதே என்ற பகவத்கீதையினுடைய அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த திருமால் தன்னுடைய கையை தன்னுடைய பாதத்தை நோக்கி காட்டுவார், இதுதான்பா நீ அடைக்கலம் போக வேண்டிய இடம் அப்படி. இந்த இடது கையை தூக்கி வரமருளுவார். அப்படிப்பட்ட அபயப்பிரதான பெருமாள் பல ஊர்களில் இருக்கிறாரு. இந்த திருமாலுக்கு உய்ய வந்த பெருமாள், அபய பிரதான பெருமாள், தெற்கு நோக்கிய நின்ற திருக்கோலம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமாலுக்கு இந்த ஒரு ஊர்ல தான் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். பொதுவா தெக்க பார்த்த சாமி அப்படின்னாக்க நம்ம பண்பாட்டுல தட்சிணாமூர்த்தி சிவன், அப்புறம் நடராஜ பெருமாள், இந்த ரெண்டு பேர் தான் தெக்க பார்த்து இருப்பாங்க. திருமால் கோவில்ல 199 கிழக்க பார்த்து தான் இருக்கும், ஏதாவது 1-2 மேற்க பார்த்து இருக்கும், 1-2 இந்த மாதிரி தெக்க பார்த்து இருக்கிறது ரொம்பவே அரியது. அதனால சிவன் அவங்களுக்கு பேரே தட்சிணாமூர்த்தி, நடராஜ பெருமாள், இந்த ரெண்டு பேருக்கும் தெற்கு நோக்கிய சுவாமிகள் என்று பெயர். அவங்க ரெண்டு பேரும் எல்லா கோவில்லையும் தெக்க பார்த்து தான் இருப்பாங்க. நீங்க ஒரு சிவன் கோயிலை சுத்தி வரும்போது வடக்கு தெற்கு பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி கால் மேல கால் போட்டுக்கொண்டு தெற்கு நோக்கி நிற்பார். வடக்கு பிரகாரத்துல தெற்கு நோக்கி நடராஜர் இருப்பார். அங்க ரெண்டு பேரும் தெற்கு நோக்கிய சுவாமிகள். ஏன், தெற்க தானே யமன் இருப்பான், அந்த யமனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களை காப்பாத்துக்கிறேன் என்று சிவன் சொல்லுவதை போல ஆலயம் அமைந்திருக்கும். மகாலட்சுமி பெயர் திருவித்துவக்கோட்டு பத்மாசினி ஆட்சியார். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் பல ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க மகாலட்சுமியோ பார்வதியோ உள்ளூர் ராஜாவுக்கோ பெரிய மனுஷனுக்கோ நல்லவனுக்கோ குழந்தையா பரப்பா. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுவதற்காக கைலாசத்திலிருந்து சிவபெருமானோ வைகுண்டத்திலிருந்து திருமாலோ வருவாங்க. நம்ம ஊருடைய அழகையும் நம்ம ஊருடைய பெண்ணினுடைய திறமையும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துருவாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 100 கோவில் இருக்கு. இப்ப நவ திருப்பதி இருக்கு பாருங்க, நவ திருப்பதியில எல்லா ஊர்கள்லையுமே மகாலட்சுமி உள்ளூர்காரியா இருப்பா. அவருடைய அழகையும் குணத்தையும் அந்த ஊரினுடைய சிறப்பையும் பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக திருமால் வைகுண்டத்திலிருந்து வருவாரு. நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு திருப்பி போக மனசு வருமா, இந்த தாமிரபரணியோட அழகை பார்த்து இங்கேயே தங்கிவிடுவார். அதனால ஸ்ரீவைகுண்டத்துல மகாலட்சுமிக்கு வைகுண்ட நாயகி அப்படின்னு பேரு, தென்திருப்பேரே நாயகி என்று பெயர். இப்படி ஒவ்வொரு கோவில்லையும் அந்த ஊர் பேரை வச்சே தாயாருக்கு இருக்கும். அந்த மாதிரி எங்க உப்பிலியப்பன் கோவில்ல பூமாதேவி அவ சொல்லுவாங்க, எனக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதுன்னு சொன்னாலாம், பரவாயில்ல நான் உப்பு இல்லாமே சாப்பிட்றேன், எனக்கு நீ கிடைச்சா போறோம் என்று திருமால் அந்த ஊர்ல தங்கினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, மதுரை மீனாட்சி உள்ளூர் குழந்தை, அவளை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக சிவபெருமான் கைலாசத்திலிருந்து வந்தார். இந்த பெண்ணினுடைய அழகையும் இந்த ஊரினோட அழகையும் பார்த்து, அப்பா எனக்கு கைலாசம் எல்லாம் வேண்டாம், நான் இந்த ஊர்லயே இருக்கேன் என்று மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த ஊர்லயே இருந்தார். இந்த ஊர் ஆளாகவே மாறிவிட்டார். அப்ப இந்த வைகையில வெள்ளம் வந்த போது அதனுடைய கரை உடைந்தது. அப்ப ஊருக்கு வந்த மாப்பிள்ளையே, நீ மாப்பிள்ளையா இருந்தாலும் சரிப்பா, இந்த நீர் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதனால நீ மண் வெட்டி கொட்டு என்று சொன்னாங்கன்னா, நம்ம பண்பாட்டுல
இந்த நீர்வளத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஊருக்கு வந்த மாப்பிள்ளைகிட்ட யாராவது வேலை சொல்லுவாங்களா? அவர்கிட்ட கூட வேலை சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்ல விரும்புறாங்க நம்ம புராண ரிஷிகள்? இந்த நீர் பாதுகாப்பு தான் நீர் இன்றமையாது உலகம்ங்கிறாரு வள்ளுவர். அப்ப அந்த மழை பெய்யலை அப்படின்னு சொன்னா விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை இல்லை அப்படின்னு தானே வள்ளுவர் சொல்றாரு. அதனால ஊருக்கு வந்த மாப்பிள்ளை கூட மண்வெட்டி கொட்டி அந்த வைகையோட கரையை காப்பாற்றணும். ஆகவே நம்முடைய தல புராணம் அது மாதிரி கோவில்பட்டி செண்பகவல்லி வந்து உள்ளூர் இருக்கிற ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கைலாசத்திலிருந்து சிவன் வருவார். நம்ம கோவில்பட்டியோடைய அழகையும் கோவில்பட்டியில் இருக்கிற நல்லவங்களையும் பார்த்து அப்பா எனக்கு இந்த ஊரே போறோம், நான் திருப்பி கைலாசத்துக்கு போகல என்று இங்கே செட்டில் ஆயிடுவார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த தேவி உள்ளூர்காரியா இருப்பா. திருமால் அவருடைய இடத்திலேருந்து வருவார், இங்க வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு உள்ளூர்லேயே தங்கி விடுவார். இப்படி பல பல கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதனால ஒரு காலத்துல கல்யாணத்து பிறகு பெண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற வழக்கம் பிற்காலத்துல வந்ததா தான் இருக்கணும். முதல்லலாம் மாப்பிள்ளை தான் பெண் வீட்டுக்கு போனதா இருப்பான். கேரளாவில் அது அப்படியெல்லாம் இன்றைக்கு கூட இருக்கு. ஆனா காலப்போக்கில் இதெல்லாம் மாறி பெண் கணவன் வீட்டுக்கு போவதாக வரலாறு மாறி போயிற்று. இந்த திருவித்துவக்கோட்டு வள்ளிபரம் பத்மபாணி நாச்சியார் பல ஆலயங்களில் தேவி உள்ளூர் பெண்ணாகவும் சிவன் வெளியூரிலிருந்து தேவியை திருமணம் செய்ய புரிய வந்து அந்த ஊரிலே தங்கிய கதை பல பல ஊர்களில் காணப்படுகிறது. உதாரணம் மதுரை உப்பிலேப்பன் கோவில், கோவில்பட்டி. இங்கு தாயாருக்கு பத்மபாணி நாச்சியார், பாணின கை, பத்மபாதின்னா தாமரை கையாள். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்துல பல தடவை அவருடைய கை தாமரையில் இருக்கிறது, அவரை தாமரை மேல் நிற்கிறாள் என்று மகாலட்சுமிக்கும் தாமரைக்கும் உள்ள உறவு மிகப்பெரியது. அப்படி அந்த மகாலட்சுமியினுடைய பத்மபாணி கையில அந்த தாமரை இருப்பது வர்ணிக்கப்பட்டுள்ளது. சக்கர தீர்த்தம், தத்துவ காஞ்சன விமானம், காஞ்சனம்னா பொன், அந்த தத்துவமே ஒரு பொன்மயமான மாளிகையாக இருக்கின்றது. இதனாலதான் பல கோயில்களில் சுவாமிக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் இருக்கு பாருங்க, அதுக்கு பொன் வேயிற பழக்கமே இருக்கிறது. அந்த மாதிரி பராந்தக சோழன், ஆதித்ய சோழன் 2 பேர். அவன் இந்த தில்லை சிற்றம்பலத்தினுடைய பெருமை பார்த்து அதற்கு பொற்கூரை வைந்தான். காஞ்சி காமாட்சிக்கு பொன்னால செஞ்ச கூரை உண்டு. ஸ்ரீரங்கத்தில் சாமி மேலே இருக்கிற விமானத்துக்கு பிரணவ விமானம்னு பேர். அது முழுக்க அப்படியே பொன் தகடுகளால் போற்றப்பட்டிருக்கிறது. இப்படி சுவாமி இருக்கிற அந்த மூல சந்நிதிக்கு மேலே இருக்கிற விமானத்தை பொன் தகடுகளால் போற்றப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வாசல்ல இருக்கிற அந்த கோபுரத்தை, அந்த உயர்ந்த கட்டடத்தை கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த சுவாமிக்கு மேல இருக்கிறத விமானம்னு சொல்லுவாங்க. இந்த சோழ நாட்டு கலையினுடைய அடையாளம் என்னன்னாக்கா, சுவாமிக்கு மேல இருக்கிற விமானம் கோவில் வாசல் இருக்கிற ராஜகோபுரத்தை விட பெருசா இருக்கும். அதை வச்சே இது சோழ நாட்டு விமானம்னு சொல்லிடலாம். அப்படி அற்புதமான பல கோயில்கள் இருக்கின்றன. இந்த விமானத்தை அப்படி தங்கத்தால கீவளூர் திருவாரூருக்கு கிழக்க இருக்க இந்த சுவாமிக்கு மேல இருக்கிற விமானம் அப்படிப்பட்ட நன்கு இழைக்கப்பட்ட ஒரு கல்லால செஞ்சது. அப்படி எல்லாம் கோபுரம் பார்க்க முடியாது. கோபுரம் பொதுவா வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகளும் சுதை வேலையாகவோ அல்லது செங்கல் வேலையாகத்தான் இருக்கும். நீங்க சுவாமின்னு பேரு கல்லாலேயே இந்த விமானம், இந்த கோபுரம், இந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவ காஞ்சன விமானம் பல கோயில்களில் வந்து சுவாமிக்கு மேலே இருக்கிற அந்த விமானத்துக்கு பொற்கூரை வேய்வது ரொம்ப பெருசு. அந்த வழக்கத்தை ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா
பராந்தக சோழன் தான். அவன்தான் இப்படி தில்லை நடராஜர் அத்தனை தத்துவங்களுக்கும் மையமாக விளங்குபவர். அவர் கோயில் கொண்டிருக்கிற இந்த விமானம் எப்படி சாதாரணமா இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு பொற்கூரை வைந்தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆதித்த சோழன் என்பவனும் அந்த படியத்தை என்ன பொண்ணு விமானமா இருந்தாலும் அடிக்கடி அதை ரெனோவேட் பண்ணணும் இல்லையா, புதுப்பிக்கணும் இல்லையா, அந்த படியெல்லாம் சோழ மன்னர்கள் ரொம்ப அழகாக செய்தார்கள். அம்பரீஷன் என்ற பக்தனுக்கு காட்சி கொடுத்தார். குலசேகர ஆழ்வார் 10 பாடல்கள் பாடினார். குலசேகர ஆழ்வார் கொடுங்கல்லூர் அப்படின்னு இருக்கு, அதனுடைய அதாவது கொச்சியிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வடக்க நம்ம கேந்திரம் இருக்கு. விவேகானந்தன் அங்கே வந்திருக்கிறார். பத்ரகாளியம்மன் ரொம்ப விசேஷம். அந்த ஊர்ல இருந்து தான் கண்ணகி விண்ணுலகத்துக்கு போனார் என்றெல்லாம் ஐதீகம் சொல்லுகிறது. அந்த கோவில் வாசல்லையே கண்ணகி சொர்க்கத்துக்கு போனதை ஒரு படமா வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு விசேஷம். திரு அஞ்சைக்கலன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின ஒரு சிவஸ்தலம். அந்த ஊர்லயே பார்த்தசாரதின்னு ஒரு பெருமாள், அதுக்கு பக்கத்துலதான் குலசேகர ஆழ்வாருடைய ஜென்மஸ்தானம். இப்ப சீனிவாச பெருமாள் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கோயில், மாடர்ன் கோவில், அது பழைய காலத்து கோவில் இல்ல, அது கட்டியிருக்காங்க. இந்த பத்ரகாளி, இப்படி பத்ரகாளி, திருமால், சிவன் 3 பேருக்கும் பெருமாள். சேரமான் பெருமாள் என்று ரொம்ப புகழ்பெற்ற அந்த சேர மன்னன், அவர் இந்த சுந்தரருக்கு ரொம்ப நண்பர். அவர் 2 பேரும் சுந்தரரால இந்த திருவாரூர் மேல அவருக்கு ரொம்ப பற்று திருவாரூருக்கு கிழக்க இருக்கிற பல ஸ்தலங்களை சேரமான் பெருமாள் பாடியிருக்கிறார். எங்க பிறந்தவர் கேரளா, எங்க இருக்கு திருவாரூர், எவ்வளவு வருது அந்த காலத்துல வருது, எத்தனை நதிகளை தாண்டி வரணும். இருந்தாலும் சுந்தரர் பேரில் வச்ச அன்பினால சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு கிழக்க இருக்கிற பல கோயில்களை பாடியிருக்கிறார். அப்புறம் குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்லவே வேண்டாம். திருவாரூருக்கு கிழக்க கண்ணபுரம்னு ஒரு ஊர். அந்த கண்ணபுரத்தை 100 பாடல்களாக கண்ணபுரத்தின் கண்மணின்னு சீராழி கோவிந்தராஜன் ரொம்ப ராகத்தோட ரொம்ப அழகா அவருக்கே உரிய அந்த பக்தி சுவையோட பாடியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கண்ணபுரத்துக்கு குலசேகர ஆழ்வார் கொடுங்கல்லூர்ல இருந்து வந்திருக்கார், திரு அஞ்சைக்களத்திலேருந்து வந்திருக்கார். எதற்காக சொல்லுகிறேன், நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோமே, இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இதனுடைய கலை செல்வங்களை, ஆன்மீக செல்வங்களை, இலக்கிய செல்வங்களை நம்ம முழுமையா அனுபவிக்கிறோமா? அப்படி அனுபவிக்கலைன்னா அவங்களெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படி குலசேகர ஆழ்வாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்ம ஊரை அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த அம்பரீஷன் என்ற ஒருவன் தவம் செய்தான். இந்த அம்பரீஷன் ஒரு தலை சிறந்த விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தர்களை பற்றி பேசுகிற போதே ஒரு பட்டியல் போடுவாங்க. பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்ம, தால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணநாதீன், புண்ணியானினான், பரம பாகவதான் ஸ்மராமி. இவங்களுக்கெல்லாம் பரம பாகவதர்கள்னு பேர். பக்தியை பற்றி புஸ்தகம் படிக்கிற யாருமே இந்த 14 பேரையும் நம்ம கொண்டாட வேண்டும். பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாசாம்பரீஷ, சுகசௌகல, பீஷ்மதால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன், புண்ணியானினாம், பரம பாகவதான் ஸ்வராமி. பரம பாகவதர்கள், பக்தர்கள்னு சொன்னாலே அவங்க பேரை தான் நம்ம முதல்ல சொல்லணும். அப்பதான் நம்ம உள்ளத்துல பக்தி வரும். ஆகவே அதுல அந்த அம்பரீஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அம்பரீஷன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். அவன் என்ன பண்ணுவான், ஏகாதசி விரதம் இருப்பான். ஏகாதசி விரதம் திருமாலுக்கு ரொம்ப உகந்த விரதம். அப்ப இந்துக்கள் எல்லாரும் ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்கணும். முழு பட்டினி இருக்க முடியாட்டாலும் ஒருவேளையாவது இருக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த அம்பரீஷன் என்ன பண்ணுவான், அந்த ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடப்பான். பட்டினி கிடப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துவாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பாரணைன்னு சொல்லுவாங்க. துவாதசி அன்னைக்கு காலையில அகத்திக்கீரை வைட்டமின் ஏ நிறையா இருக்கும். அப்புறம் நெல்லிக்காய் வைட்டமின் சி நிறையா இருக்கும். புழுங்கு அரிசி அல்லது கைக்குத்தல் அரிசி வைட்டமின் பி நிறையா இருக்கும். முத நாள் பட்டினி கிடந்து நம்ம சத்துணவை இழந்தோம் இல்லையா,
அதுக்கு காம்பன்சேஷனா இந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய், கைக்குத்தல் அரிசி இந்த 3 சேர்ந்த சாப்பாட்டை அந்த துவாதசி போறதுக்குள்ள சாப்பிடணும். இதுக்கு பாரணைன்னு பேர். இது வைஷ்ணவர்களுக்கு ஒரு கட்டாய விரதம். இந்த அம்பரீஷன் என்ன பண்ணினா, இந்த ஏகாதசி விரதம் நல்லா இருந்துட்டு இந்த மறுநாள் இந்த துவாதசி போறதுக்குள்ள அந்த பாரணை பண்ணிடணும், சாப்பிடணும் அப்படின்னு ரெடியா இருந்தான். அந்த சமயம் பார்த்து துர்வாசர் அவங்க வீட்டுக்கு வந்தார். துர்வாசர் அவங்க வீட்டுக்கு வந்து, ஏன் அம்பரீஷா, உன்னுடைய பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு உங்க வீட்டில தான், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனார். குளிக்க போனார் 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 ஆளு வரவே காணும். இவருக்கோ நேரம் தவறுகிறது. அதனால இந்த துவாதச பாரணைய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ணணும். இந்த அம்பரீஷன் என்ன பண்ணினா, விருந்துக்கு விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனும் வேண்டார் பார்த்ததுங்கிறார் வள்ளுவர். விருந்தாடிக்கு போடாம வீட்டுக்காரன் சாப்பிடக்கூடாது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஒம்பல் தலை. அப்ப இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு தான் வீட்டுக்காரன் சாப்பிடணும்னு வள்ளுவரும் சொல்றாரு, தர்மசாஸ்திரமும் சொல்லுது. ஆனாலும் அதே தர்மசாஸ்திரம் இந்த ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருந்தவங்க துவாதசி விரதத்தை அந்த துவாதசி போறதுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தா இவர் குளிக்க போனவர் ரொம்ப நாள் அழுக்கு போல இருக்கு. அதெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வரத்துக்குள்ள இந்த துவாதசி போயிடும் போல இருந்தது. சரின்னு தோஷம் இல்லைன்னு அம்பரீஷன் சாப்பிட்டுட்டான். வந்த உடனே துர்வாசருக்கும் கோபம் வந்தது. இது என்னப்பா, நீ விருந்தாடியை சாப்பிட வர சொல்லிட்டு நீ முன்னாடி சாப்பிட்டியே, பிடி சாபம் அப்படின்னு ஒரு பூதத்தை சுருட்டிச்சு இந்த அம்பரீஷனை போய் கொல்லு அப்படின்னு அந்த பூதத்தை எழுதிவிட்டார். அம்பரீஷன், ஏ திருமாலே, நீ போட்ட உத்தரவை நான் கீழ்ப்படிஞ்சதுக்கு எனக்கு எவ்வளவு தண்டனையா? நீ என்னை காப்பாத்து, நீ கொலை பண்ண விட்டா விடுன்னு சொன்னான். திருமால் விடுவாரா? உடனே தன்னோட சக்கராயுதத்தை ஏவி அந்த பூதத்தை கொன்னார். துர்வாசர் அம்பரீஷனை துரத்தி கொண்டு போனார். திருமாலுடைய சக்கரம் இந்த துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சது. திருமால் இந்த அம்பரீஷன் துர்வாசர் என்ன பண்ணினார், பிரம்மாட்ட போய் வேண்டினார், அப்பா நீ விஷ்ணு அபராதி, விஷ்ணு பக்தனுக்கு அபராதம் பண்ணினேன், உன்னை நான் காப்பாற்ற முடியாது, நீ அவன்கிட்டயே போ அப்படின்ட்டு. உடனே இந்த துர்வாசர் சிவன்கிட்ட போனார். சிவன், அப்பா நீ மற்றவங்களுக்கு யாருக்காவது அபராதம் பண்ணினேன்னா உன்னை நான் மன்னிச்சிருவேன், நீ விஷ்ணு பக்தனுக்கு அவமானம் பண்ணியிருக்க, உன்னை நான் காப்பாற்ற முடியாது, நீ அவன்கிட்டயே போய் அடைக்கலாம் போக அப்படிங்கிறான். சரின்ட்டு அவன் திருமால்கிட்டயே போறான். திருமால் சொல்றாரு, அப்பா நீ எனக்கு ஏதாவது அபராதம் பண்ணினாலும் உன்னை மன்னிச்சிருவேன், என் பக்தனுக்கு நீ அபராதம் பண்ணினேன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ அவங்காலே போய் விழு அப்படிங்கிற. கடைசியில் துர்வாசர் அம்பரீஷன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம்தான் அம்பரீஷன் அந்த துர்வாசரை மன்னிச்சார் என்று இந்த ஊர் புராண கதை போடுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ஊரில் திருவித்துவக்கோட்டில் நடந்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. எதற்காக சொல்லுகிறேன், இந்த பக்திக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. திருமால் தன்னை வைத்தவர்களை கூட மன்னிச்சிருவாங்க, தன்னுடைய பக்தர்களுக்கு அபராதம் பண்ணினா மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட புறந்தொழா பக்தி அம்பரீஷனுக்கு உண்டு. இன்னொரு தடவை அந்த பரம பாகவதருடைய பெயரெல்லாம் கேட்டுருவோம். பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்ம, தால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணானவீன் புண்ணியானினாம் பரம பாகவதான் ஸ்மராமி. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பக்தர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நினைத்தாலே அவ்வளவு புண்ணியம். அந்த இங்க சிவன் சன்னதியும் திருமால் சன்னதியும் உண்டு. பாண்டவர்கள் 5 பேரும் இந்த கோவிலை கட்டினார்கள். மலைநாட்டு திருப்பதிகளில் குலசேகர ஆழ்வார் இத்தலம் ஒன்றையே பாடியுள்ளார். 13 தலங்கள் இருந்தாலும் அந்த ஊர்லேயே பிறந்த குலசேகர ஆழ்வார் இந்த திருவித்துவக்கோடு ஒன்னத்தான் பாடியிருக்கிறார். உள்ளூர் பேச்சில் திருவிச்சிக்கோடுன்னு சொல்றாங்க. அந்த திருவித்துவக்கோடுக்கு நான் என்னுடைய பேட்ச்மேட்டு ஸ்ரீமான் சுதாகரோட போய் நல்லா ஆனந்தமாக தரிசனம் பண்ணினேன். ஒரு பாடல் புகழ்பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்.
குலசேகர ஆழ்வாருடைய ஒரு பாட்டு சொல்லுனாக்கா, ஒன்று அவர் அந்த திருமால் கோவிலில் படியாக கிடப்பதை சொல்லுவாங்க. இன்னொரு பாட்டு இதை சொல்லுவாங்க, வாளால் அறுத்து சுடினும். ஒரு மருத்துவர் என்ன பண்ணினாரு, ஒரு கத்தியால் எடுப்பார். அந்த கத்தியால் அறுத்த அந்த காயம் ஆடுறதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கேட்டரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சூட்டுக்கோளால் அந்த புண்ணில் வச்சு தேய்ப்பாங்க. அந்த புண்ணு அப்படியே எரிஞ்சு அந்த சதை அந்த புண்ணு அப்படியே ஆறிடும். அதனால வாளார் அறுத்து சுடினும், இந்த கேட்டரைஸ் என்று சொல்வது ரொம்ப வலிக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் ஆனால் அதுக்கப்புறம் பொறுத்துக்கலாம். மருத்துவன் பால் மாளாத கால் நோயாளன் போல். இறைவா, எனக்கு நீ இவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் கூட நீ இந்த துன்பத்தை கொடுப்பதெல்லாம் இந்த பேரின்பத்தை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதை நான் உணர்ந்ததுனால உன் பேரில் எனக்கு கோபம் வரல. ஒரு மருத்துவர் வாளால் அறுத்து நெருப்பால் சுட்டாலும் எப்படி நோயாளி என்னுடைய நோய் தீர்வதற்காகத்தான் மருத்துவர் இப்படி பண்றாருன்னு உணர்கிறாரோ, அதை போல உன் மீது எனக்கு மாளாத காதலப்பா என்று சொல்லுகிறார். ஆகவே மாயத்தால் மீளா துயர்தரிலும் வித்துவக்கோட்டு அம்மானி ஆளா உனது அருளையே பார்ப்பன் அடியேனே. உன்னுடைய அருளைத்தான் பார்ப்பேனே தவிர உன்னுடைய துன்பத்தை பார்க்க மாட்டேன். குந்தி தேவி பாகவதத்துல ஒரு பிரார்த்தனை சொல்றா, கிருஷ்ணா, எனக்கு துன்பம் வர போதெல்லாம் உன்னை நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா செல்வத்தோடு இருக்கிற போது உன்னை மறந்து போயிடுறேன். அதனால உன்னை நினைவூட்டும் துன்பங்கள் அவ்வப்போது என்னோட வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கட்டும்னு குந்தியோட ஒரு பிரார்த்தனை பாகவதத்துல இருக்கு. அப்ப துன்பம் தான் இறைவனை நமக்கு நினைவூட்டுகின்றன. அப்ப இறைவன் எதற்கு துன்பத்தை கொடுக்கிறான்? அவனை நினைப்பதற்காகத்தான். இல்லாட்டா நமக்கு கொஞ்சம் செல்வமும் பெருமையும் புகழும் வந்தா போரும், பகவானை மறந்து போடும். அதனால அப்படிப்பட்ட பிள்ளை பெருமாளையங்கார் இந்த 108 திருப்பதியை பாடியிருக்கிறார். வாய்த்த கருமம் இனி மற்றில்லை, இனிமே நமக்கு கருமங்கள் எதுவும் கிடையாது. நெஞ்சமே தோய்த்த தயிர் வெண்ணெய் தொட்டுண்ட குந்தன். நல்ல பாலை தோச்சா அதுல வெண்ணையும் நெய்யும் நல்ல ஆடை தயிரமா இருக்கும். அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டான் கண்ணன். எதுக்கு? 20ஆம் நூற்றாண்டு மக்களே, உங்க குழந்தைகளுக்கு நூடுல்ஸும் பிஸ்டாவும் கொடுக்காதீங்கோ. கண்ணன் சாப்பிட்ட மாதிரி வெண்ணெய் கொடுங்கோ, ஆடை தயிர் கொடுங்கோ, நெய் கொடுங்கோ, நல்ல பால் கொடுங்கோ என்று காட்டுவதற்காக கண்ணனே அப்படி தயிர் சாப்பிட்டான், வெண்ணெய் சாப்பிட்டான். வெண்ணெய் உண்ட காயன் என்று வாயன் என்று சொல்வார்கள். அதனால நம்ம குழந்தைகளுக்கு பிட்சா கொடுக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நிறைய அதிலெல்லாம் ரசாயன பொருள் வேற போடுறாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த பிட்சா நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நல்ல வெண்ணெய், நல்ல தயிர், நல்ல பால். நம்ம மயில்வாகனனுடைய பையன் நரேந்திரன் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பான். அவன் ஒரு ஜெயின் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த ஜெயின் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, 700 ரூபா காசு வாங்கினாலும் மத்தியான சாப்பாடு ஸ்கூலில் சாப்பிடணும். இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன குழந்தை இருக்க பாருங்க, அது கிளாஸில் மற்ற எல்லா குழந்தைகளும் சாப்பிட்றத பார்த்து இந்த குழந்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்லேயே ஹெல்த்து நல்லா ஆயிடுச்சு. பேர் குரூப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வீட்டில் தனியாக இருக்கிற போது சாப்பிட மாட்டேன்னு குழந்தைகள் சொல்லும். ஸ்கூலில் 40-50 குழந்தைகளோட உட்காந்து சாப்பிடும்போது எந்தெந்த தயிரை, எந்த மோரை, எந்த காய்கறியை வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்ச குழந்தை அதை ஸ்கூலில் போன உடனே சாப்பிடும். அப்படி குழந்தை பருவத்தில் சாப்பாடு, நீங்கள் ஒரு நெல் பயிர் வளர்ந்த பிறகு அந்த பயிருக்கு எவ்வளவு உரம் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த நெல் பயிர் நாற்றா இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ உரம் போடுறீங்களோ அவ்வளவுதான் அந்த நெல் பயிர் நல்லா செழித்து வளரும். அதனால நாற்றங்காலுக்கு உரம் போடுவது, நாற்றங்காலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, அதெல்லாம் தான் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். பயிர் வளர்ந்து முழுமை அடைந்த பிறகு அதுக்கு உரம் போட்டால் ஒன்றும் கிடையாது. தளன்னு எங்கள் ஜில்லாலெல்லாம் சொல்லுவாங்க, பயிர் மதாளிச்சு வளரும்னு சொல்லுவாங்க. வைக்கல் பெருசாக இருக்குமே தவிர விளைச்சல் பெருசாக இருக்காது. விளைச்சல் பெருசாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், அது நாற்றாக இருக்கிற போதே நல்லா உரம் போட வேண்டும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல பால் கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும்,
பிட்சா நூடுல்ஸ் கொடுக்கக்கூடாது. நல்ல வெண்ணெய் கொடுக்கணும், நெய் கொடுக்கணும், நல்ல காய்கறிகள் கொடுக்கணும். அது வீட்டில் தனியாக சாப்பிட மாட்டேன்னாக்கா நம்ம நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து அதில் மத்தியான சாப்பாடும் போடணும். தோய்த்த தயிர் வெண்ணெய் தொட்டுண்ட கூத்தன், தொட்டு தொட்டு சாப்பிடுவானா. அதனால அளாவிய கை அப்படின்னு கண்ணனுடைய கையில இந்த வெண்ணெய் அளாவி இருக்கிறத சொல்லுவாங்க. அவன் வாயில வெண்ணெய் பூசி இருக்கிறத சொல்லுவாங்க. அதுல ஈயெல்லாம் உட்காரும் அப்படின்னு ஈயுண்ணி வாயன்னு ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துல திருமால பக்தர்கள் பாடியிருக்காங்க. இப்படி நல்லா சாப்பிட்டுட்டு வாயில பூசிக்கிட்டு அவ்வளவு உடம்பெல்லாம் வெண்ணெய் மயமா அந்த திருமால் இருக்கிற காட்சி ரொம்ப அற்புதமானது. வாய்த்த கருமமினி மற்றில்லை. நம்முடைய கருமங்கள்லாம் நம்மை தொடாது, நமக்கு வேற வேலையும் கிடையாது. ஒரே வேலை தான், என்ன? திருமாலுடைய பகை பாடுவது. ஏன் நெஞ்சமே, தோய்த்த தயிர் வெண்ணெய் தொற்றுண்ட கூத்தன். இந்த நவ திருப்பதி இருக்கு பாருங்க, அதுல ஒரு கோயிலுக்கு பேரு மாயக்கூத்தன்னே பேரு. சின்ன கோவில் தான் இந்த தாமிரபரணி கரையில் அமைந்திருக்கிறது. மாயக்கூத்தன் கருங்குளம் பெருங்குளம்னு 2 ஊர் இருக்கு தாமிரபரணியினுடைய வடக்கு கரையில. அதுல சுவாமிக்கு பேரே, விஷ்ணுக்கு பேரே மாயக்கூத்தன், குடமாடும் கூத்தன் அப்படி நல்ல பேர் உண்டு. திருவிட்டுவக்கோடு சேர்ந்தார் பிறவி, கருவிட்டுவக்கோடும் கான். அவருக்கு பிறவியே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த திருமாலை நாம் வணங்க வேண்டும். இன்னும் 2 கோவில் தான் பாக்கி இருக்கு. அதோட திருமாலுடைய 13 கோவில்களையும் நம்ம பார்த்த ஒரு புண்ணியத்தை பெறுவோம். அடுத்தது குருவாயூர். திப்பு சுல்தானால் மதம் மாற்றப்பட்ட திருவாயூர் கோயில் நில குத்தகைக்காரர்கள் குத்தகை பணத்தை கொடுக்கவில்லை. அதாவது ஏன் சாமி மட்டும்தான் நல்ல சாமி, மற்ற சாமியெல்லாம் மக்குன்னு சொன்னாக்கா என்னாகும் தெரியுமா? முதல்ல ஆரம்பத்தில் பிறரை அடிப்போம், பிறர் திட்டுவோம். அந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம மதத்தை சேர்ந்த நாம் கும்பிடுற சாமியையே கும்பிடுவோம். அதனால இப்போ இஸ்லாத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஈரானை சேர்ந்த 43 முல்லாக்கள் அவங்கள சவுதி அரேபியாவில் தூக்கில் போட்டாங்க. 2 பேரும் ஒரே குரான் படிக்கிறாங்க, ஒரே சாமியை கும்பிடுறாங்க, ஒரே மதத்தை சேர்ந்தவங்க. 43 மத பிரச்சாரங்களை சவுதி அரேபியாவில் நெருப்பில் போட்டாங்க, தூக்கில் போட்டாங்க. அடுத்தது இப்போ ஈரானில் பெரிய சண்டை நடக்குது. அந்த பெண்கள்லாம் சுதந்திரம் கேட்டு எங்களுக்கு யூரோப்பில் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும்னு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. 5000 பேரை கொண்டிருக்காங்க. கொன்னவனும் முஸ்லீம், கொல்லப்பட்டவர்களும் முஸ்லீம். இதில் இந்து எங்கே வந்தான்? கொன்னவனும் முஸ்லீம், கொல்லப்பட்டவனும் முஸ்லீம். அந்த மாதிரி இதை விட மோசம் என்ன தெரியுமா? இந்த காதா ஸ்ட்ரிப்னு இஸ்ரேலுக்கும் இதுக்கும் நடுப்புற இருக்கு. 60,000 பேரை கொண்டிருக்காங்க. 2 பேரும் இந்த செமிட்டிக்னு சொல்லுவாங்க, இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களே, அதை படிக்கிறவங்க 2 பேரும். அப்ப கொன்னவனும் செமிட்டிக் மதம், கொல்லப்பட்டவனும் செமிக்கு மதம். 60,000 பேரை கொண்டிருக்காங்க. உலகத்துல எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இதை எதிர்த்து ஒரு விரலை தூக்க ஆள் இல்லை. என்ன அநியாயம் பாருங்க. அப்படி அந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன? மதவெறி. என் மதம் தான் நல்ல மதம், மற்ற மதங்கள்லாம் மக்கு மதம்னு சொன்னேன்னாக்கா முதல்ல நான் எதிரியோட சண்டை போடுவேன், அப்புறம் என் கூட பிறந்த சகோதரனோடைய சண்டை போடுவேன். இது உலக வரலாறு. திப்பு சுல்தானால் மதம் மாற்றப்பட்ட குருவாயூர் கோவில் நில குத்தகைக்காரர்கள் குத்தகை பணத்தை கொடுக்கவில்லை. கள்ளிக்கோட்டை மன்னராலும் ஒன்றும் செய்யவில்லை. நம்ம கோயில்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறத பார்த்தா, திருநெல்வேலி கோவில் வாசல்ல அந்த கடைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் மார்க்கெட் ரேட்டு ஒரு சதுரடிக்கு 10,000 ரூபா இருக்கும். இப்போ இருக்கிற குத்தகைக்காரர்கள்லாம் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு சதுரடிக்கு 1 ரூபா. அப்படி சாமியை ஏமாத்துறது அப்படின்னா நம்ம ஜனங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சாமியை அப்படி ஏமாத்துவாங்க. இதனால மதுரை ஹைகோர்ட் மதுரைக்கு தெற்க இருக்கிற பல கோயில்களை நீங்க வியாபார தலமா மாற்றக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டு அதை நடைமுறைப்படுத்தி பல
கடைகளை அங்கேருந்து எவிக்ட் பண்ணி, ஏன் வாடகை ஒழுங்காகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோவில் நிலத்தை ஆக்குபை பண்ணி 10,000 ரூபா வாடகை கொடுக்க வேண்டிய இடத்துல ₹1 கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் திருநெல்வேலி கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலுக்கு வாடகை பாக்கி வைத்த பெரிய மனிதர்கள் அப்படின்னு அவங்க பேரெல்லாம் கொட்டை கொட்டையா எழுதி போட்டிருப்பான். நல்ல ஹிந்துக்கள் 10,000 ரூபாய் பாக்கி, ₹1,00,000 பாக்கி, 17 வருஷமா பாக்கி. இப்படி இந்த சாமி நிலத்தை ஏமாத்துறது அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு அவ்வளவு திருப்தி. இந்த கள்ளிக்கோட்டை தோமரினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. கோவில் நிலமாகிய தேவதாயமும் திப்பு சுல்தானால் பிடுங்கப்பட்டது. தேவனுக்கு கொடுத்த நிலத்தை தேவதாயம்னு சொல்லுவாங்க. பிராமணனுக்கு கொடுத்தத பிரம்ம தேயம்னு சொல்லுவாங்க. நம்ம பன்னீர்செல்வம் ஊருக்கு அடுத்த ஊரு பிரம்ம தேசம் இல்லை, பிரம்ம தேயம், பிராமணனுக்கு கொடுத்தது. அடுத்தது மகாதானபுரம்னு சொல்லுவாங்க. இந்த படி நிலத்துக்கெல்லாம் வரி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கோயில்பட்டிக்கு பக்கத்துல இனாம் மணியாட்சின்னு, இனாம் அப்படின்னாக்கா அதுக்கு நிலவரி கிடையாது. ராஜா யாராவது தனக்கு நல்ல வேலை செஞ்ச ஒரு சேனை தலைவர் அல்லது ஒரு நல்ல மந்திரி இவங்களுக்கு அந்த கிராமத்தை கொடுத்து இதில் இருக்கிற வரியை நீ வசூல் பண்ணி எடுத்துக்கோ அப்படியுமா. ராஜாக்கு அதுல வரி கிடையாது. அப்படிப்பட்ட தேசங்களுக்கு இனாம்னு பேர். அப்ப இனாம், பிரம்மதேயம், மகாதானபுரம், தேவதாயம், அது மாதிரி திருவொற்றியூர் இருக்கு பாருங்கோ, மெட்ராஸுக்கு பக்கத்துல திருவொற்றியூர், அது இறைவனுக்காக ராஜா கொடுத்த தேசம், அதுக்கு வரி கிடையாது. இப்படி இந்த கோவிலுக்கு ராஜாக்கள் நிலத்தை கொடுப்பாங்க, பிராமணர்களுக்கு நிலத்தை கொடுப்பாங்க. சத்துர்வேதி மங்கலம்னு நம்ம நாகசாமி பிறந்த ஊருக்கு பக்கத்துலயே இருக்கு, சத்ருசம்ஹார கோட்டைக்கு பக்கத்துலயே இருக்கு. அங்கேயும் இந்த சத்துர்வேதி மங்கலம் அப்படின்னாக்கா 4 வேதமும் படித்த பிராமணர்களுக்கு ராஜா அங்கே உட்காந்து வச்சிருப்பான், அங்கே வரி கிடையாது. அந்த மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல சரபோஜி ராஜபுரம் அப்படின்னு ஒரு உண்டு, பாஸ்கர ராயபுரம்னு உண்டு. இதெல்லாம் நம்ம நாட்டில் நல்ல வேதம் படித்த அந்தணர்கள், நல்ல கோவில் வழிபாடு, நல்ல தேசப்பற்று உள்ள படை வீரர்கள் இவங்களெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா அவங்களுக்கு இறையிலி அப்படின்னு வரி வசூல் பண்ணாத நிலத்தை கொடுப்பான். அந்த ஊரெல்லாம் ஒன்று இனாம்னு இருக்கும், சத்துர்வேதி மங்கலம்னு இருக்கும். எந்த நல்லவருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர் பெயரால் இருக்கும், தேவதாயம்னு இருக்கும், பிரம்ம தேயம்னு இருக்கும். இதை வச்சு இது ராஜா ஏனாமா கொடுத்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். திப்பு சுல்தானால் பிடுங்கப்பட்டது. அப்போ சுவாமி கொடுத்தவன் இவன் பிடுங்கிட்டான். நல்ல வேளையாக உளநாட்டு பணிக்கர்கள் கோவிலுக்கு பணம் கொடுத்து சேவை செய்து கோயிலை பாதுகாத்தனர். இந்த பணிக்கர்கள் அப்படின்னு சொல்றவங்க ஈழவர் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு என்ன பக்தி. அங்க உளநாடு அப்படின்னு ஒரு இடம், அந்த சேர்ந்த பணிக்கர்கள் என்ன பண்ணினாங்க, இந்த கோவிலுக்கு ராஜா கொடுத்த நிலத்தை யாரோ பிடுங்கிட்டா என்ன, நாங்க கொடுக்குறோம் பணம், நாங்க செய்யறோம் சேவை அப்படின்னு அந்த குருவாயூர் கோவிலுடைய மிக கஷ்டமான ஒரு காலகட்டத்துல காசு மட்டும் கொடுக்கல, உடலாலையும் உழைச்சி அந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு பெருமையோடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த உடநாட்டு பணிக்கர்களுடைய உடல் உழைப்பும் அந்த பணமும் அதுதான் காரணம். அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த வடிவத்துல அந்த குருவாயூர் கோயிலை பார்க்கவே முடியாது. 1825 முதல் 1900 வரை இவர்கள் தான் கோவிலுக்கு பண உதவியும் உடல் சேவையும் செய்து பூஜைகளும் உற்சவங்களும் நடக்காமல் நிறுத்தின. ஒரு கோவில்னு சொன்னா அதுல உற்சவம் நிற்கவே படாது, பூஜை நிற்கவே படாது. அந்த சாமிக்கு அவ்வளவு சக்தி இருந்து அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு நல்ல செய்கிறாங்க அப்படின்னா இந்த கோவில்களும் இந்த விழாக்களும் இந்த பூஜைகளும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கிழக்கு வாசலுக்கு போனீங்கன்னாக்க திருஞான சம்பந்தர் 788 to 804 அவர் எவ்வளவு வருஷமா இங்க பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடந்து வருகின்றன அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு தேவாரத்துல எழுதியிருக்கார். அவருக்கு எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடியே இந்த
கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் கோவிலில் இந்த விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில், அந்த மாதிரி மதுரையில் அந்த விழாக்கள் நிற்காம நடக்கிற போது அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது தெரியும், நல்லது நடக்கும். 1841 மதராஸ் அரசு கோவிலுக்கு தேவதாயத்தை திருப்பி கொடுத்தது. இந்த வடக்கு மலபாரனுடைய பல பகுதிகள் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கு மலபாருடைய பகுதி, கர்நாடகத்தினுடைய சில பகுதி, அப்புறம் ஆந்திராவினுடைய சில பகுதிகள், தமிழ்நாடு முழுக்க, அதுக்கெல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் மாநிலம்னு பேரு. அதுல ஒரிசாலாம் இருந்தது. நம்ம விவி கிரின்னு பிரசிடென்டா இருந்தவர, அவர் ஒரிசா ஆந்திரா பார்டரை சேர்ந்தவர். மெட்ராஸ்ல குடியேறி மெட்ராஸ்ல படித்தவர், தமிழ் பேசுவார். இப்படி மேற்கு ஒரிசா, தெற்கு ஆந்திரா, கிழக்கு கர்நாடகம், நடுப்பகுதியை சேர்ந்த மலபார், இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர். அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் ஒரு காலேஜ். இந்தியாவில் 3 பிரசிடென்சி காலேஜ் தான் இருந்தது. ஒன்று மெட்ராஸ், ரெண்டாவது பாம்பே, மூணாவது கல்கட்டா. இந்த மூன்றுலேயும் மிகப்பெரிய கல்லூரிகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறுவியது. ரொம்ப புகழ்பெற்ற அறிஞர்கள் எல்லாம் அதில் ப்ரொஃபஸராக, ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரசிடென்சி காலேஜ்னா அதனுடைய மரியாதையே தனி. பாம்பே யூனிவர்சிட்டி பிரசிடென்சி காலேஜ்னா அதனுடைய மரியாதையே தனி. கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கு பிரசிடென்சி காலேஜ்னு பேர் இல்லை, அதுக்கு ஏதோ பெங்கால் காலேஜோ என்னவோ பேரை மாற்றிட்டாங்க. அப்போதிருந்து குருவாயூர் கோயில் செல்வ செழிப்பு நடைபெற்றது. பூஜை ஒழுங்கா நடந்துன்னு வச்சுங்கோ, மக்கள் பணத்தை கொண்டு கொட்டுவாங்க. அவளை பூஜை ஒழுங்கா நடக்கணும். சரி, பிரதோஷமா இந்த கோவிலில் பூஜை நடக்கும். சங்கராந்தி திருப்தியா விவேகானந்தர் புறம் பிள்ளையார் கோவிலில் நல்ல அர்ச்சனை பூஜை யாகம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜனங்கள் வருவாங்க, பணத்தை கொண்டு கொட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த ரெகுலாரிட்டி ஆஃப் பூஜை அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதனால அந்த வழிபாடு முறைப்படி நடக்கின்ற போது அந்த கோவிலுடைய சிறப்பு பெறுகிறது. கோவில் கோபுரம் திரும்ப கட்டப்பட்டது. மண்டபம், சுற்றம்பலம், விளக்கு மாடம், கூத்து அம்பலம், சாஸ்தா கோவில் கட்டப்பட்டன. கிழக்கு மைதானத்துக்கு ஓட்டுக்கூரை போடப்பட்டது. 1900 ஆண்டில் கோந்தி மேனன் என்ற நிர்வாகி குருவாயூர் ஆலய நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக வகுத்து கொடுத்தார். இன்றைக்கு குருவாயூர் ஆலயம் இப்படி லட்சக்கணக்கில் பக்தர்களை வச்சு நிர்வாகம் பண்ணி மொழிய பூஜைகள்லாம் நல்லா நடக்குதுன்னா இந்த கோந்தி மேனனோ அவருக்கு அப்புறம் வந்த துரோன் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரனும், அவங்க 2 பேரும் அந்த பணி. அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரா மாதிரி ஒரு கோவில்லையும் ஏற்றத்தாழ்வுகள் வருங்கிறது இந்த குருவாயூர் கோயிலை பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு அழகான நிர்வாகம். இந்த குருவாயூர் கோயிலுடைய பெருமையை தெரியணும் அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் எழுதின வைகரை பாடும் குருவாயூரப்பா என்ற கோஷம் கேட்கிறது என்னன்னு எம்எஸ் சுவாமிநாதன், எம்எஸ் விஸ்வநாதன் டூன் போட்ட கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை சுசீலா பாடின அந்த பாட்டை கேட்டால் அந்த குருவாயூரப்பனுடைய பாட்டையே அப்படியே பெருமையே கொண்டு நிறுத்திடுவோம். வழக்கமாக எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட்டு அதுக்கு குருவாயூர் பாட்டு கண்ணதாசன் பாட்டு எழுதுவாராம். இது மட்டும் ஒரு நாள் கண்ணதாசன் விஸ்வநாதனை கூப்பிட்டு, விஸ்வநாதா நான் ஒரு 8 பாட்டு எழுதியிருக்கேன்பா, நான் பாட்டை எழுதிட்டே இதுக்கு நீ டியூன் போடு, எப்படியாவது என்னுடைய சொற்களை நீ சிதைக்காம பாட்டு போடுன்னு சொல்லி அந்த 8 பாட்டும் கிருஷ்ணகானம்ங்கிற பேரில் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மோகினே, ஆயர்பாடி பெண்களே, ஒவ்வொரு பாட்டும் அப்படி. இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் என்ன? குருவாயூரப்பன். ஆகவே குருவாயூரப்பன் நாராயண பட்டத்திரிய, பூந்தானத்தை, அப்புறம் குஞ்சத்து அந்த நம்பூதிரிய, கண்ணதாசனை, இப்படிப்பட்டவர்களெல்லாம் தூண்டி அற்புதமான கலை படைப்புகளையெல்லாம் படைக்க வச்சிருக்கிறார். செம்பை வைத்தியநாத பாகவதர், ஏசுதாசர் அப்படிங்கிறவர்களெல்லாம் நல்ல பாட்டு பாடுறதுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்ன? இந்த
குருவாயூரப்பன் தான். கள்ளிக்கோட்டை அரசு மன்னரின் ஏஜென்டான துரோன் என்ற ஆங்கில அதிகாரி குருவாயூரப்பருக்கு நற்பணி செய்தது குறிப்பிடத்தக்கது. 1931 குருவாயூர் கோவிலுக்குள் ஹரிஜனங்களையும் நுழைய வைக்க போராட்டம் நடந்தது. இந்த ஆலய நுழைவு போராட்டம் மதுரையிலே நடந்தது. மதுரையில அண்ணாஜின்னு ஒருத்தர், வைத்தியநாத ஐயர்னு பேரு, அவர் இந்த எல்லாரும் கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பண்டிதர்களே அதை எதிர்த்தாங்க. அதையும் மீறி நுழைஞ்சதுனால மீனாட்சி அம்மன் கோவிலே அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வடக்கு கோபுர வாசல்ல 2 கட்டடம் தள்ளி ஒரு தனி மீனாட்சி அம்மன் கோயிலே கட்டிட்டாங்க அந்த புரோகிதர்கள்லாம். அப்படி ஹரிஜனங்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுனால கோயில் அழுக்காயிடுச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாம வைக்கத்தில் இந்த கேளப்பன் அப்படிங்கிற அவருக்கு கேரளா காந்தி அப்படின்னு பேர், அந்த வைக்கத்தில் நடந்த போராட்டத்துக்கு மகாத்மா காந்தியே வந்தார். தமிழக அரசும் இப்போ அதை ரொம்ப கொண்டாடி இந்த வருஷம் விழாலாம் எடுத்தாங்க, அதெல்லாம் வேற விஷயம். மகாத்மா காந்தி வந்தார். இந்த கேளப்பன் அப்படிங்கிறவர் இந்த உண்ணாவிரதம் இருந்தார். உடனடியே லாபம் கிடைக்கல, ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இந்த குருவாயூர் கோவிலில் எல்லாரும் நுழையிற வாய்ப்பு கிடைத்தது. அப்படி ஸ்ட்ரிக்டாக பேசினா கண்ணன் எந்த குலத்தில் வளர்ந்தான்? ஆயர்கள் மாற்றிடையர்களுடைய நடுப்புற வளர்ந்தான். அவன் ஒரு கூணல் பெண், ஒரு ஒன்னார பெண், அவள் வீட்டில் சாப்பிட்டான். அவள் கொடுத்த வாசனை திரவியங்களை உடம்புல பூசி கொண்டான். அவள் கொடுத்த உடையை அணிந்து கொண்டான். கிருஷ்ணருக்கு ஜாதி வேறுபாடையே கிடையாது, எல்லாரையும் உடன் அழைத்து போவார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நம்ம வணங்கிட்டு மனிதருக்குள்ள ஜாதி வேறுபாடு கற்பித்தோம் அப்படின்னா என்ன அநியாயம்? அதெல்லாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு கண்ணனை நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் கண்ணன் சொன்ன உபதேசத்தின்படி நடக்கணும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்சனா. அரிதில் சிறந்த அந்தணரையும் கவி பசுமாட்டையும் ஹஸ்தினி பெண் யானையும் சுனி நாயையும் ஸ்வபாகே நாயை தின்கின்ற தாழ்ந்த ஜாதி மனிதனையும் பண்டிதா சமதர்சனக ஒரு ஞானி சமமாக பார்க்க வேண்டும். இப்படி சொன்ன கண்ணன் பேரால எப்படி ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சமாளிக்க முடியும்? அதனால அந்த கேளப்பன் ஒரு உண்ணாவிரதம் இருந்து எல்லாரையும் கொஞ்சம் காலக்கிரமத்தில் கொஞ்சம் மெல்ல மெல்லதான் நடந்தது. ஆனாலும் கூட இன்றைக்கு எல்லாரும் உள்ள வருது. அடுத்தது சமபந்தி போஜனம். ஒரு காலத்தில் பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலில் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் ஊட்டுப்புறைன்னு கேரளா சார்ந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலை சுற்றி மக்கள் உட்காந்து சாப்பிட்ற இடமே 1000 பேர் சாப்பிடலாம். அப்படி ஊட்டுப்புறைன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் கட்டடக்கலையில இந்த ஊட்டுப்புறை ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்கும். அப்போ பிராமணர்களுக்கு மட்டும் சாப்பிடப்பட்டோம். ஒரு வெள்ளைக்காரன் திருவனந்தபுரம் கோவிலை பார்த்துட்டு இந்த கோவிலுங்கிறாங்களே, இந்த பிராமணர்களுக்கு மட்டும் சாப்பாடு போடுவாங்களே, அந்த கோவில் இதுதானா அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அப்படியெல்லாம் நம்ம கோவில்களை ரிடிக்யூல் பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. அங்கே ஜாதி வேறுபாடு கற்பிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஒழிஞ்சு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு. அதனால் கேரளா கோவிலெல்லாம் நல்லா அன்னதானம் பண்ணுறாங்க. நானும் ஐயப்பனும் கேரளா கோவிலுக்கெல்லாம் போனபோது 3-4 கோவிலில் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம். எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டது எங்கள் வயர் நிறைஞ்சதை விட இந்த கோவிலில் நல்ல முறையில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறதே மனதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆகவே பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம்னு பாரதியார் பாடினார். ஒரு கோவிலும் ஒரு பள்ளிக்கூடம், அதோடு இல்லாமல் மக்களுக்கு நல்ல பிரசாதமும் கிடைக்க வேண்டும். 30/11/70 ஒரு பெரிய தீ விபத்து நடந்தது. கோயிலில் மூலவர் கருவறை தவிர அனைத்தும் எரிந்து போயின. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்களுடன் சேர்ந்து கோயில் நெருப்பை அணைத்தனர். கோவில் திரும்ப கட்டப்பட்டது. நாராயணா 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 என்று சொல்லிக்கொண்டு எல்லா மதத்தினரும் அந்த கோவில் நெருப்பை அணைத்தார்கள். இக்கோவிலுக்கு நிர்வாக கமிட்டியும் தலை நிர்வாகியும் இருந்தனர். 72 நம்பூதிகள் இருந்தாங்க. அது அப்புறம் 7ஆ போச்சு. இப்போ 1 தான் இருக்கு.
அந்த மாதிரி நம்ம ஸ்ரீவாஞ்சியம், அத மாதிரி சிதம்பரம், இதெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தா தில்லை 3000 தில்லை 3000 இப்போ 3000 700 தீட்சிதர்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் இன்பிரீடிங். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள கல்யாணம் பண்ணிட்டு படிப்படியா அந்த இனமே அழிந்து வருகின்றது. அந்த பெண்களையும் பையன்களையும் பார்த்தாலே ஒரு நோய்வாய்ப்பட்ட இனம் மாதிரி நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப இன்பிரீடிங். அவங்களுக்குள்ளேயே கான்சங்குரஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது. அப்படி செய்யும் போது அந்த இனம் மிகவும் நலிவடைகிறது. அவ்வப்போது அரசும் நீதிமன்றமும் கோயில் நிர்வாகத்தை கவனிக்கும். சில ஆண்டுகள் குருவாயூர் கோவில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்தின் நிர்வாகத்துக்கு வந்தது. இப்பொழுது கொச்சி தேவசம் போர்டு நிர்வாகத்தில் இருக்கிறது. அரசு என்றாலே கோயில் பணத்தை தரவாக செலவழிப்பது. அதனால குருவாயூரப்பனுடைய பணத்தை எடுத்து ஒரு டைரி போட்டாங்க. அந்த டைரியில ஒரு பக்கம் பகவத்கீதை, இன்னொரு பக்கம் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அப்புறம் உள்ளூர் மக்கள்லாம் சண்டை போட்டு அந்த டைரி பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்தினாங்க. இந்த மாதிரி கோயில் பணத்தை தவறாக பயன்படுத்துவது அப்படின்னா அரசாங்கங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள். கிருஷ்ணா கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி, கலை நிலையம், வாத்திய கலைப்பள்ளி, சுவர் ஓவியம் கற்பிக்கும் பள்ளி, மருத்துவ மையம், நூலகம், படிப்பகம், பக்தி பிரியா என்ற பத்திரிகை, இதெல்லாம் குருவாயூர் கோவில் வகை நடக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த குருவாயூர் நாராயணனுடைய 2 பாடல்களை பார்ப்போம். ஓ ஈஷா, 14 உலகங்களாக உருக்கொண்ட உனது உள்ளங்கால் பகுதிகளை பாதாளம் என்றும், ஹே தேவா, உன் புறங்கால் பிரதேசத்தை ரசாத்தளம் என்றும், அற்புதமானவனே, 2 கணைக்கால்களையும் மகாத்தலம் என்றும் சான்றோர் கூறுகின்றனர். இந்த 14 லோகமும் தான் கண்ணனுடைய காலில் இருந்து உச்சந்தலைவர். 14 லோகம் யாது? அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம், தலாத்தலம், மகாதலம். அடுத்தது 7 மேலுலகங்கள் என்ன? பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம். இந்த 7 லோகங்கள் மேல 7 லோகங்கள் 14. அதான் 7 14 லோகங்கள்னு சொல்லுவாங்க. பொதுவா கீழே இருக்கிற ஏழையும் நரகத்தோட சம்பந்தமுடையவை என்றும், மேலே இருக்கிற ஏழையும் சொர்க்கத்தோட சம்பந்தமுடையவர்கள் என்றும் சொல்லுவார்கள். ஐயனே, ஆழிக்கரத்தோனே, கையில சங்கரம் வச்சிருக்கிறவனே, உனக்கு 2 ஆடு சதை பகுதிகள் தலாத்தலமாகும், 2 முழங்கால்களும் சூத்தலமாகும், 2 துடைப்பகுதிகளிலும் வித்தலம் அத்தலம் 2மாம், இடுப்பு பகுதி பூலோகமாம், திருவுந்தி ஆகாயம், திருமார்பு இந்திரனது உலகமாகிய சொர்க்கலோகமாகும். இப்படி இந்த 7 14 லோகமுமே கிருஷ்ண பரமாத்மாவுடைய உடல் என்று தியானம் பண்ணுவது சொல்லப்பட்டிருக்கிறது. இத கிருஷ்ண பரமாத்மாவுடைய சொற்களிலேயே சொல்லியிருப்பதுன்னா பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் என்று. துறவிகள் எல்லாம் இந்த சத்துர்மாசி விரதம் என்று அந்த 4 மாதம் அவங்க விரதம் இருப்பாங்களே, அப்ப எதோட ஆரம்பிப்பாங்க? இந்த 11வது அத்தியாயத்தை ஓதுவதிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி நம்முடைய குருவாயூரப்பனை நாம் வேண்டுவோம். இந்த திருவித்துவ கோட்டையும் திருவன்வண்டூரையும் நினைப்போம். அடுத்த வாரம் கேரளத்தில் மிச்சம் இருக்கிற 2 திருமால் ஆலயங்களையும் பற்றி பேசி இந்த 13 திருமால் ஆலயங்களை பற்றிய நம்முடைய பார்வையை நிறைவு செய்வோம். குருவாயூரை பற்றிய கருத்துக்களை இன்னும் படிப்போம். இப்படி எல்லாருடைய சர்வஸ்ய வெட்டித்தம், எல்லாருடைய இதயத்திலும் இருக்கின்ற அந்த கிருஷ்ணனை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணா, ஸ்ரீராமகிருஷ்ணா.